ஹலோ கைஸ், இதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி வீடியோவில் ஒரு வாட்டர் கேனை வச்சு நம்ம மீன் பிடிச்சோம். அதில் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல, ஒரு மீன் கூட பிடிக்கல. அதுக்காகவே ரோசமாக டிஎன் வில்லேஜர் அப்படிங்கிற பேஜில் நம்ம இந்த ஸ்லிங் ஷாட் வாங்கியிருக்கோம். ஸ்லிங் ஷாட்னால் அந்த சுண்டுல் இருக்குல்ல, அது மாதிரி அம்பு வச்சு நம்ம இவரோட பேஜ் தான். அஜிஜோ இவரெல்லாம் மாப்பிள்ளை தலையில் தெரியுதா, டிஎன் வில்லேஜர் இவர்கிட்ட இருந்தால் வாங்கியிருக்கோம். 2 நாளில் டெலிவரி ஆகிடுன்னு சொன்னார். 2 நாளில் டெலிவரி ஆகிடுச்சு. யாருக்குன்னா வேணும்னா லிங்க் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. ஓப்பன் பண்ணி போவோம். வாங்கிட்டு வந்தோம். கத்தி கவடாக குரா அதில் என்னடா தேடுகிறாய்? அதில் என்ன தேடுகிறாய்? என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது பேர் தான் ஸ்லிங் ஷாட்டாம், கையில் பிடிச்சிக்கிறது ஹேண்டிலு. இது பேர்லாம் நமக்கு தெரியாது. இது கையில் அடிப்படாமங்கிறது. இதுதான் நரம்பு இல்லை. இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல. அவர் வீடியோ ஒன்று போட்டிருக்காரு, நல்லா பார்த்து பண்ணி. 2 ரப்பர் இருக்குது. இது கைக்கு போகிறது சேஃப்டிக்கு. இது எதுக்குன்னு தெரியல, என்னன்னு தெரியல. பார்ப்போம், அவர் வீடியோவிலே பார்ப்போம் இது என்ன. அப்புறம் இது ஒன்று, அப்புறம் இது நரம்பு சுற்றுறது. இது பேர்லாம் நமக்கு தெரியாது. ஓ, முக்கியமான ஐட்டம் அம்பு. குவாலிட்டி கூட பரவாயில்ல மக்களே, நல்லா தான் இருக்குது இது. அப்புறம் சின்னதாக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்துருக்காரு. ஓ, இது ஸ்ட்ராங்கான நரம்பு மக்கள். இதில் இருக்கிற நரம்பை விட இது நிறைய சின்ன பசங்க இதுக்கு ரெக்ரூட்மென்ட் பண்றாங்க. நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கட கட வண்டி காமாட்சி வண்டி கிழக்கே போகும் பொள்ளாச்சி வண்டி. விளையாட்டு சம்பவம். இதுக்கு இங்கே அப்படியே பிடிப்பா எதனா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படியே இது போல போலான்னு போகுது. குறி வச்சா யாராவது வேணும். அப்புறம் மாட்டிக்கலாமா? இங்கேருந்தே மாட்டி போனால் நம்மளே எப்படி நினைக்குவாங்க. எடுத்து இப்படி வெளியே வீசின டைட்டானிக் அப்புறமா கை வீசினே வரப்பாட எனக்கு சிம்பு மாதிரி தோணுதான். விரலுன்னா சிம்பு, சிம்புன்னா விரல். என்னுடைய ஹார்ட் பீட் நிக்கலாம், ஆனா ஆடுற விரல் நிக்க கூடாது. இந்த ஒரு சட்ட சிக்கலும் வராம சரி மக்களே போகலாமா? அம்பு ரெடி. இது பேர் நான் உண்டி போடு ரெடி. போயிட்டே இருப்போம். அப்படியே எடுத்துக்கலாம் வேண்டிய சாப்பாடு. பாஸ் அதை விட சுத்தமாக தானே ஏதோ ஸ்டக் ஆக வேண்டியது. உள்ள ஏதோ ஃபால்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குதா. இவ்வளோ டைட்டே ஆகல. நரம்பு எங்கடா இருக்குது? நரம்பே அத்துக்குன்னு போயிடுச்சு இப்போ ஒரே சுத்துக்கு. இது போய் காவாயில் அடிச்சுட்டு என்னடா வீதியாக வருது. மக்களை வேகமாக எடுத்துகிட்டு எங்கள் ஊர் காவாய்க்கு போயாச்சு. இன்றைக்கின்னு பார்த்து ஒரு மீன் கூட கண்ணில் படலை. கிளைமேட் வேறு மேகம் மூடினே இருந்ததுனால மீன் ஒன்று கூட கண்ணுக்கே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு காவாய்க்கு வந்தாச்சு. இங்கே மீன் தெரிஞ்சிச்சு, ஆனால் என்னால் அடிக்க முடியல. நம்ம ஃப்ரெண்ட் அடிக்கிறான், ஆனால் நமக்கு ப்ராக்டிஸ் பார்க்கலாம் மக்களை. பக்கமாக போகுது, மீன் அடிக்க முடியல. பெரிய மீன் ரெடி. மீன்ரா, அது உள்ள மீன் கொண்டாச்சு. அதுக்கு கிழிச்சு எடுத்துருவோம். ஆளுக்கு எவ்வளோ பக்கமே தான் போச்சு. அங்கேடா நல்ல எக்யூப்மெண்ட்டு தான், எங்களுக்கு தான் அனுபவம் பத்தலை. ஒன்று கூட அடிக்கலை, ஆனால் நல்லா போகுது. மீனே கம்மியாக தான் இருக்கு. மேபி நம்ம நைட்டில் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம்.
கஷ்டமாக இருக்குது. ஒன்றாச்சு அடிச்சிருக்கலாம். சரி, அனுபவம் வேணும் இன்னும் குறி அடிக்கிறதுக்கு. போக போக அடித்து நான் வீடியோ போடுவேன். அவ்வளோதான். கட்டுறா பாய். அவ்வளோதான். புறா என்னது இங்கே அவ்வளோதானே. மக்களே, கை இழுத்து விடும் போது ரொம்ப வலிக்குதுங்க பாருங்கள். கையை அறுத்துருச்சு எனக்கு லெஃப்ட் சைடு. க்ளவுஸ் அது போட்டு தான் இழுத்து விடணும். போகிற போர்ஸ்க்கு கையை ரொம்ப வலிக்குது. நம்ம வேறு ப்ராக்டிஸ் இல்லாமல் இழுத்து விட்டு இப்போ தான் ப்ராக்டிஸ் எடுக்கிறோமா, கையெல்லாம் அறுத்துச்சு.